இப்போ நம்ம இருக்கிற பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தாலுக்காவில் மணக்கால் ஐயம்பேட்டையில் தாங்க இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் தென்னை மரம்லாம் நிற்கிது பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள வயல் கிடையாதுங்க. அந்த தென்னை மரம்லாம் நம்ம இடம். அதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூவாக இருக்குங்க. அப்படியே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. இது வந்து பஸ் போகிற ரூட்டுங்க. தார் ரோடு மேலே உள்ள வயல் கிடையாதுங்க. ஆனால் ரோடு வசதி இருக்குது. இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கரண்ட் மோட்டர் ஒரு 100 தென்னை மரம் இருக்குங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து வருது பாருங்கள். இந்த கட் ரோடு தாங்க. ஒரு வயல் தாண்டின உடனே அந்த கார்னரில் போர் இருக்குது. ஃப்ரீ கரண்ட் மோட்டர் தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாக்ஸாக 4 பாக்ஸாக இருக்குங்க நம்ம இடம். 4 பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வரிசலாக வச்சுருக்காங்கங்க. ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸுங்க. அப்படியே இதுக்கும் பின்னாடி அங்கே பனை மரம்லாம் நிற்கிது பாருங்கள். அதுக்கு அடுத்த வயலும் உண்டுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரப்பு தெரியுது பாருங்கள். அது வரைக்கும் பவுண்ட்ரி. நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த கார் போகுது பாருங்கள், அங்கே இருந்தால் எடுத்தேன். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள வயல் கிடையாது. இந்த தென்னை மரம்லாம் நம்மள் தாங்க நிற்கிறதெல்லாம். ஸோ இந்த பாக்ஸு இதே போல் இன்னும் ஒரு 3 பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க அடுத்தடுத்து. ஸோ மொத்தம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கங்க. இந்த கட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போகுதுங்க. நம்ம ஒரு வயல் 4 வயல்லையும் டச் பண்ணுற மாதிரியே ஃபுல்லாக பின்னாடி அதுக்கப்புறம் லென்த்தாக போகுது. ஸோ இது வந்து 2வது பாக்ஸு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் தென்னை மரம் இருக்குது பாருங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம், அதுக்கு அடுத்த பின்னாடி உள்ள வயலும் உண்டுங்க. திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணக்கால் ஐயம்பேட்டை ரொம்ப ஃபேமஸான ஊருங்க. நிறைய பழைய கோயில்கள்லாம் இங்கே இருக்குது இந்த ஊரில். ஸோ இது வந்து 3வது பாக்ஸுங்க. அந்த பாருங்கள் வருஷத்தில் தென்னை மரம் இருக்குங்களா. ஸோ இதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள வயல், இந்த பாக்ஸுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பின்னாடி உள்ள வயலும் உண்டுங்க. 2 போகம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக விளையுமாங்க. இன்னொரு போகம் வந்து இந்த பயிர் அது மாதிரி போடுவாங்களாங்க. பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 3வது பாக்ஸுங்க. ஸோ நம்ம எந்த வயலுக்கு வேணாலும் டைரெக்டாக டிராக்டர் லாரி வந்து இறங்கலாங்க. அது மாதிரி இந்த கட் ரோடு வசதி இருக்குது. ஸோ இந்த பனைமரம் லாஸ்ட்டாக நிற்கிது பாருங்கள், அதாங்க பவுண்ட்ரி. மொத்தம் மறுபடியும் சொல்கிறாங்க 8 ஏக்கர் இருக்குங்க. 2400 குழி இடம் வந்து இருக்குது. இது வந்து 4வது பாக்ஸுங்க. ஸோ அந்த 4வது பாக்ஸில் தென்னை மரம் நிற்கிது பாருங்கள், அதாங்க நம்மளோட பவுண்ட்ரி. மணக்கால் கடத்தருவிலேருந்து கரெக்டாக ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் இருக்குங்க. அந்த பின்னாடி கருவை இருக்குது பாருங்கள், அதான் பவுண்ட்ரி. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி 15,000 சொல்கிறாங்கங்க. ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்க. இது போன்ற உங்களோட இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யனாலும் நீங்கள் அணுகுங்க. சிறந்த முறையில் உடனடியாக விட்டு தருவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நிறைய வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும்.